இல்லை அந்த பக்கம் ஓடாதே ஆபத்திற்கு. தம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றால் இம்மை பயக்குமால். சின்ன பாடல், எளிய பாடல். இம்மை பயக்குமால் என்றால் என் மரணத்திற்கு பிறகும் எனக்கு ஒரு வாழ்வு தரும், மரணத்தை வெல்லும் வாழ்க்கையை எனக்கு தரும். எது தரும் சொல்கிறேன். இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால் நான் எடுத்து கொடுத்தாலும் எது குறையாதோ அது. எது எனக்கு மரணத்திற்கு பிறகும் வாழ்வை தருமோ அது. தம்மை விளக்குமால் நான் இல்லாத இடத்திலும் என் புகழை எது பேசுமோ அது. தம்மை விளக்குமால் தாம் உளரா கேடின்றால் எந்த குறைவற்ற செல்வத்தை எனக்கு தந்து கொண்டே இருக்குமோ அது எது என்றால் இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால் தம்மை விளக்குமால் தாம் உளரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. கல்விதான். மம்மர் என்கிற சொல்லுக்கு அறியாமை என்று பொருள். அறியாமையை அறுக்கும் மருந்து கல்வி என்று நம் முன்னோர்கள் பாடியிருக்கிறார்கள். நண்பர்களே, மிக நீண்ட ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் புத்தக திருவிழாக்கள் நடக்கிறது. நிறைய புத்தக திருவிழாக்களில் பங்கேற்றிருக்கிறேன் என்றாலும் கூட இப்படி புத்தகங்களுக்கு நடுவிலேயே நிற்கிற ஒரு புத்தக திருவிழாவில் பங்கேற்பது பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. இங்கேயே படுத்து கொண்டு விடலாம் போல இருக்கிறது, இங்கேயே வாழலாம் போல இருக்கிறது. ஒரு உலக மேதை சொன்னான், ஒரு புத்தக சாலைக்குள் நுழைவது என்பது சொர்க்கத்தில் நுழைவதற்கு ஒப்பானது என்று சொன்னான். புத்தகங்கள் அவ்வளவு மகத்தானவை. கொண்டாடப்பட வேண்டிய புத்தகங்களை கொண்டாடும் இந்த புத்தக திருவிழாவை உருவாக்கிய, பங்கேற்ற, இந்த அழகுறச் செய்யும் அழகான மேடையை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்த ஒவ்வொருவரையும், அனைவரையும் நிறைந்த இந்த அவையை தலை தாழ்ந்து பணிந்து வணங்குகிறேன். நண்பர்களே, சில அடிப்படையான செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் என்று 6 மொழிகள் சொல்லப்படுகிறது. இதை நீ ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறாயே என்று ஒருவர் நினைப்பது என் காதுகளுக்கு கேட்கிறது. திருக்குறளை 2000 ஆண்டுகளாக நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம் என்பதை அவருக்கு நினைவுறுத்த விரும்புகிறேன். ஒரு சினிமாக்காரனாகவே சொல்கிறேன், ஒன்றுக்கும் துப்பில்லாத லாயக்கில்லாத திரைப்படங்கள் 10 நாள் 15 நாள் ஓடுகிற ஒரு நாட்டில் ஒரு நல்ல செய்தியை 1000 முறை சொல்லுவதற்கு நாம் தயங்காமல் சொல்லுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை சொல்லுகிற போதும் புதிதாக சொல்லுவது போல சொல்ல வேண்டும். கேட்கிறவர்கள் ஒவ்வொரு முறை கேட்கிற போதும் புதிதாக கேட்பது போல் கேட்க வேண்டும். அந்த உயிர்ப்பு தான் மொழியின் உறவு. அம்மா என்று அன்றாடம் தானே கூப்பிடுகிறோம், அம்மா என்று அன்றாடம் கூப்பிடத்தானே செய்கிறோம். இத்தனை நாள் கூப்பிடும் என்பதற்காக அந்த சொல்லுக்கு மதிப்பில்லாமல் போய்விடுமா என்ன? ஒரு நாளும் இல்லை. ஒவ்வொரு சொல்லும் மதிப்புடையது, ஒவ்வொன்றும் மதிப்புடையது, ஒவ்வொரு செய்தியும் மதிப்புடையது. இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளை கடந்த எழுத்தும் இலக்கணமும் இலக்கியமும் கொண்ட மொழிகள் 6 மொழிகள் தான். கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் 3 பேர் எனக்கு தெரியும். மத்தியில் இல்லை, வெளிநாட்டில் இல்லை, எந்த நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும், யார் எந்த மொழியை திணித்தாலும், எப்படி திணித்தாலும், யார் என்ன செய்தாலும் தமிழை யாராலும் அழிக்க முடியாது, தமிழர்களை தவிர. ஆறு மொழிகளில் கோடிட்ட இடத்தை நிரப்புக என்று பள்ளிக்கூடத்து பையனுக்கு சொல்வது மாதிரி 6 மொழிகள் என்று சொல்லிவிட்டு எண்ணிக்கை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக கை விரலையும் உயர்த்தி 5 காண்பித்து 6வது விரல் என்ற என்ன 6வது மொழி என்ன என்று கேட்டால் 300 பேரில் 3 பேர் தமிழ் என்று சொன்னால், இப்போ சொல்கிறேன், 2000 ஆண்டுகள் இலக்கணமும் எழுத்தும் இலக்கியமும் கொண்ட மொழிகள் 6: கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம், தமிழ்.
அப்படி சொல்லுங்கள், உயிர்ப்போடு சொல்லுங்கள். பேசுகிறவர்கள் மட்டும்தான் பேச வேண்டும், கேட்கிறவருக்கு ஒரு வேலையும் இல்லை என்று நினைக்காதீர்கள். ஆமாம், கேட்கிறவர்களும் வேலை செய்ய வேண்டிய காலம் வந்து விட்டது. 2000 ஆண்டுகளை கடந்த உலகின் 6 மொழிகளில் 4 மொழிகளை யாரும் பேசுவதில்லை. கிரேக்கத்தை மனிதர்கள் பேசிக்கொள்வதில்லை, லத்தீன் பேசப்படுவதில்லை, ஈப்ரு உரையாடல் மொழி இல்லை, சமஸ்கிருதம் மனிதர்கள் பேசிக்கொள்ளும் மொழி இல்லை, மனிதர்களுக்கிடையில் பேசிக்கொள்ளும் மொழி இல்லை. ஆமாம், இந்த நுட்பமான கைதட்டுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆமாம், அது உங்கள் நுட்பம் சம்பந்தப்பட்டது. 4 மொழிகளை மனிதர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்வதில்லை. 2000 ஆண்டுகளை கடந்து மொழியும் இலக்கணமும் இலக்கியமும் கொண்டு உயிர்ப்போடு மனிதர்களால் பேசப்படும் மொழி இந்த உலகத்தில் 2 மொழிகள் தான். ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். இப்போவும் பின்னால் எல்லாம் வரல குரல். நீ என்ன கேட்குறது, நான் என்ன சொல்கிறது, நமக்குள்ள என்ன அகம்பாவம். தாய்மொழியின் பெயரைத்தானே சொல்கிறேன். புத்தன் சொல்லுகிறான், இந்த உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கின்றன. புத்தன் சொல்கிறான், இந்த உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. புத்தன் சொல்கிற சொற்களை கவனியுங்கள். 9 துவாரங்கள் இருக்கின்றன. 9 துவாரங்களிலிருந்து வெளிப்படும் பொருட்களும் நறுமணமற்றவையாக இருக்கின்றன. துர்நாற்றம்னு சொல்லலை புத்தன். எவ்வளோ அழகான சொல்ல பயன்படுத்துகிறான் பாருங்க புத்தன். இந்த உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கின்றன. 9 துவாரங்களிலிருந்து வெளியேறும் பொருட்களும் நறுமணமற்றவையாக இருக்கின்றன. வாயிலிருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்கட்டும் என்று புத்தன் சொல்கிறான். 2000 ஆண்டுகளை கடந்து இன்னும் உயிர்ப்போடு பேசப்படும் மொழிகள் 2. ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். இப்போ ஒருத்தர் நிரப்ப விரும்புகிறார், இந்த மொத்த கூட்டத்தோடையும் நிரப்ப விரும்புகிறார். இப்படித்தான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் எல்லா இடங்களிலும் போய் 2000 ஆண்டுகள் பழமையான 2000 ஆண்டுகள் பழமையான என்று 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் அண்மையில் மதுரையில் வைகை ஆற்றங்கரையில் கீழடியில் நடந்த அகழ்வாய்வுக்கு பிறகு அகழ்வாய்வில் கிடைத்த பொருட்கள் விஞ்ஞான ரீதியான கரியமல ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு தமிழின் வயது 3500 என்றால் இந்த உலகில் 3500 ஆண்டுகளை கடந்து பேச்சும் உயிர்ப்பும் எழுத்தும் இலக்கணமும் கொண்ட உலகின் ஒரே மொழி அது தமிழ். அந்த ஒரே மொழியை, இணை சொல்ல முடியாத ஒப்பற்ற மொழியை காப்பதுதான் இந்த புத்தக திருவிழாக்களின் நோக்கம். தமிழ் மட்டும் இல்லை, உலகத்தின் எல்லா மொழிகளுக்குமான அடிப்படை ஆதாரமான அலகு எழுத்து. எழுத்து என்று வந்துவிட்டால் கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவை ஆண்ட மமன்னர் அசோகர் தனது ஆணைகளை, தனது உத்தரவுகளை பிராகிருத மொழியில் கல்லில் பதித்திருக்கிறார். அவைகள்தான் நமக்கு கிடைத்த ஆதாரபூர்வமான எழுத்துக்கள் என்று வைத்து கொண்டால் பிராகிருத மொழியில் அசோகன் வெட்டிய கல்வெட்டுகள் தான் இதுவரையில் பழமையான எழுத்துக்கள். 2500 ஆண்டுகளை கடந்து எகிப்தினுடைய கல்லறையில் புதைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய குழந்தைக்கு பக்கத்தில் பாப்பிரஸ் என்று அழைக்கப்படும் வைக்கோலால் செய்யப்பட்ட ஒரு காகிதத்தில் எழுதப்பட்ட ஒரு கவிதை தான் எகிப்திய மொழியின் பழமையான தடயம். உலகத்திலேயே இறந்து போன ஒரு சிறிய குழந்தையின் பக்கத்தில் எழுதி வைக்கப்பட்டிருந்தது, குழந்தை சிறிது துன்பம் பெரிது. குழந்தை சிறிது துன்பமோ பெரிது என்று பாப்பிரஸ் என்று அறியப்படுகிற வைக்கோலுக்கு ஒப்பான காகிதத்தில் எழுதப்பட்ட எகிப்திய மொழியும் கல்வெட்டில் மாமன்னர் அசோகர் எழுதிய பிராகிருதமும் தான் உலகத்தில் மூத்த எழுத்து என்று நம்பி இருந்ததை மறுத்து 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுட்ட மண்பானையில் எழுதப்பட்ட மொழிக்கு சொந்தமானவர்கள் தமிழர்கள். அந்த மொழி தமிழ் என்று நிரூபித்திருக்கிறது. அப்படியானால் எழுத்தின் சிறப்பு எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். பேச்சுக்கு ஆயுள் குறைவு, எழுத்துக்கு ஆயுள் அதிகம். எழுத்துக்கு ஆயுள் அதிகம் என்பதன் அடையாளம் என்ன தெரியுமா உங்களுக்கு? 3500 ஆண்டுகளுக்கு முன்பு வைகை ஆற்றங்கரையில் வாழ்ந்த ஒரு தமிழன் தன் மண்பானையில் சுட்ட எழுத்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது என்றால் எழுத்து என்பதன் பொருள் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே நிலைத்த ஆயுள் உடைய ஒன்று மொழியில் எழுத்து.
எழுத்துக்கு இருக்கும் ஆயுள் வயது வேறு எதற்கும் இல்லை. இன்னொரு சிறப்பு இருக்கிறது. எழுத்துக்கு ஆயுள் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, எழுத்தை வைத்துக்கொண்டு தான் மொழியின் ஆயுள் கணக்கிடப்படுகிறது. எழுத்துக்கு ஆயுள் இருக்கிறது, வயது இருக்கிறது, ஆனால் அதை வைத்துக்கொண்டு தான் அந்த மொழியின் ஆயுள், அந்த மொழியின் வயது கணக்கிடப்படுகிறது. தான் வாழ்வதோடு மட்டுமல்லாமல், எழுத்தின் சிறப்பை பாருங்கள், தான் வாழ்வதோடு மட்டுமல்லாமல் தான் வாழும் மொழியின் வயதையும் சேர்த்து வாழும் சிறப்புடையது எது? எழுத்து. எழுத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. எழுத்து மயக்கம் இல்லாதது, தெள்ள தெளிவானது, தீர்மானிக்கப்பட்டது. அதனால தான் 2 பேருக்குள்ள பஞ்சாயத்து வந்து என்ன சொல்றான்? எதுவாக இருந்தாலும் எழுதிக்குவோம்யா, எதுவாக இருந்தாலும் எழுதிக்குவோம். இந்த பாரு, பேச்சு ஒன்றும் வேணாம், பேச்சு வேலைக்கு ஆகாது. ரைட், பாருங்க, இது எவ்வளோ சத்தமாக வருது பாருங்க. ஆமாம், பேச்சு வேலைக்கு ஆகாதியா, எழுதிக்குவோம். ஏன்னா எழுத்தில் மயக்கம் இல்லை. எழுத்து என்ப என்றால் எழுத்து ஆயுசு கெட்டி, எழுத்துக்கு மயக்கம் இல்லை. எல்லாவற்றையோட முக்கியம், எழுத்து மாறாது. ரொம்ப நுட்பமாக சொன்னால் எழுத்துக்கு நாக்கு கிடையாது. புரியுதோ? புரியுதா? எழுத்துக்கு நாக்கு கிடையாது. அதனால தான் நாடுகளுக்கு இடையில், வணிகர்களுக்கு இடையில், வியாபாரிகளுக்கு இடையில் ஒப்பந்தங்கள் எழுதப்படுகின்றன. அப்படியானால் எழுதப்படும் எல்லா ஒப்பந்தங்களும் நிறைவேற்றப்படுகிறதா என்று கேட்டால் அதற்கு நான் உத்தரவாதம் அளிக்க முடியாது. ஏன் அளிக்க முடியாது என்றால் அது எழுதுகிறவர்கள் தொடர்பானது, அது மொழி தொடர்புடையது அல்ல. இன்னும் சொல்ல போனால் 2 யோக்கியர்களுக்கு இடையில் எந்த ஒப்பந்தமும் தேவையில்லை. தேவையா? என் அனுபவத்தில் சொல்கிறேன், 2 யோக்கியர்களுக்கு இடையில் எந்த ஒப்பந்தமும் தேவையில்லை. வாய் வார்த்தை போதும், சொன்ன சொல்லை காப்பாற்றுவார்கள். 2 அயோக்கியர்களுக்கு இடையில் எவ்வளவு சிறப்பாக எழுதப்பட்ட போதிலும் எந்த ஒப்பந்தமும் நிற்கப் போவதில்லை. அப்படியானால் ஒப்பந்தங்கள் யாருக்கும் இடையில் போடப்படுகிறது என்றால் ஒரு யோக்கியனுக்கும் ஒரு அயோக்கியனுக்கும் இடையில் போடப்படுகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. ஒப்பந்தத்தில் கையெழுத்துக்கிற போது தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் யோக்கியனா அயோக்கியனா என்பதை. எழுத்துக்கு ஆயுள் அதிகம், எழுத்துக்கு மயக்கம் இல்லை, எழுத்துக்கு நிலைத்த தன்மை உண்டு. அதை விட ரொம்ப முக்கியம், எழுத்துக்கு நடை உண்டு, பேச்சுக்கு இல்லை. பேசுகிறவன் சொல்கிறேன், பேச்சுக்கு வழக்கு தான் உண்டு என்றால் நான் வெறும் பேச்சாளர் மட்டும் இல்லை, எழுத்தாளரும் கூட. எழுத்துக்கு நடை உண்டு, எழுத்துக்கு நடை உண்டு, எழுத்துக்கு மரபு உண்டு, எழுத்துக்கு ஆயுள் உண்டு, எழுத்துக்கு மயக்கமின்மை உண்டு, எழுத்து நிலைத்த தன்மை உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக எழுத்து மொழியை காக்கிறது. எழுத்து இருப்பதாலே தானே இலக்கியம், எழுத்திலே இருந்துதானே சொல், சொல்லிலே இருந்துதானே வாசகம், வாக்கியம், வாக்கியத்திலே இருந்துதானே கவிதை, உரைநடை, எல்லாமே. இன்றைக்கு ஒரு மொழி 3500 ஆண்டுகளுக்கு முந்தையதானது என்றால் ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நம் முன்னோர்கள் 3500 ஆண்டுகளாக தங்கள் எழுத்தை காப்பாற்றிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு மொழியை காப்பாற்ற வேண்டிய அவசியத்தை உணர்ந்து பாருங்கள். முன்பு இந்த விஞ்ஞானம் இல்லாமல், இந்த வளர்ச்சி இல்லாமல், இந்த நாகரிகம் இல்லாமல், நாகரிகம் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம், நாகரிகம் இல்லாமலேயே 3500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் எழுத்தை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். எப்படியெல்லாம் பாதுகாத்தார்கள் தெரியுமா உங்களுக்கு? எழுத்து என்ப என்று இன்றைக்கு சொல்கிறோம் என்றால் அது புத்தகங்களிலே இருக்கிற இந்த வடிவத்தில் மட்டும் கிடையாது, மண்ணில் எழுதியிருக்கிறார்கள், சுட்ட மண்ணில் எழுதியிருக்கிறார்கள். எதிலெல்லாம் எழுத்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். மண்ணில் எழுதியிருக்கிறார்கள், சுட்ட மண்ணில் எழுதியிருக்கிறார்கள், கல்லில் எழுதியிருக்கிறார்கள், உலோகங்களில் எழுதியிருக்கிறார்கள், விலங்குகளின் தோலில் எழுதியிருக்கிறார்கள். உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு செய்தி சொல்கிறேன். உலகம் சுற்றி வந்த மாபெரும் பயணியான மார்கோ போலோனுடைய அனுபவங்கள் புத்தகங்களாக வந்தபோது அச்சு எந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே மார்கோ போலோவின் பயண அனுபவங்களை யாராவது புத்தகமாக படிக்க வேண்டும் என்று விரும்பினார், மார்கோ போலோவின் வீட்டில் போய் பணம் செலுத்துவார்கள். அவர்களுக்கென்று தனியாக ஒரு பிரதி விலங்கின் தோலில் எழுதப்பட்டு தைத்து கொடுக்கப்படும்.
அதை பெற்றுக்கொண்டு போவார்கள். அப்படி உலகில் ஒவ்வொரு முறையும் ஒரு பிரதி எடுத்து அதிகம் விற்ற புத்தகம் மார்க்கோ போலோவின் புத்தகம் என்று வரலாறு சொல்லுகிறது. இப்போ மண்ணில் எழுதியவர்கள், சுட்ட மண்ணில் எழுதியவர்கள், கல்லில் எழுதியவர்கள், உலோகத்தில் எழுதியவர்கள், விலங்குகளின் தோலில் எழுதி கொண்டிருந்த காலத்தில் 5ஆம் நூற்றாண்டிலேயே காகிதத்தில் எழுதியவர்கள் சீனர்கள். 5ஆம் நூற்றாண்டிலேயே காகிதம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த ரகசியத்தை சீனர்கள் உலகத்திற்கு சொல்லவில்லை. பல நூற்றாண்டுகள் வரையிலும் காகிதம் என்று ஒன்று புழக்கத்தில் இருந்ததை, தாங்கள் கண்டுபிடித்ததை, தாங்கள் எழுதுவதற்கு அதை பயன்படுத்தியதை சீனர்கள் உலகத்திற்கு சொல்லவில்லை. காகிதத்தின் ரகசியத்தை காத்தது மாதிரி சீனர்கள் கொரோனாவையும் காத்திருக்கலாம். ஆமாம், காகித ரகசியத்தை 100 ஆண்டுகளுக்கு பத்திரமாக வைத்துவிட்டு கொரோனாவை கலட்டி விட்டு விட்டார்கள். 9ஆம் நூற்றாண்டு வரையில், 10ஆம் நூற்றாண்டு வரையில் காகிதம் என்று ஒன்று இருப்பதே உலகத்திற்கு தெரியாது. சீனர்கள் மட்டும் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். சீனாவிற்கு வணிகத்திற்கு போன அரேபியர்கள் அங்கு காகிதங்களை பார்த்து அதை செய்யும் முறையை கண்டறிந்து பிறகு அரேபியாவுக்கு திரும்பி வந்து தாங்கள் தயாரித்து உலகம் எல்லாவற்றுக்கும் கொடுத்தார்கள். மீண்டும் வரிசைப்படுத்திக் கொள்ளுங்கள். மண்ணில், சுட்ட மண்ணில், ஓட்டில், கல்லில், உலோகத்தில், விலங்குகளின் தோலில், காகிதத்தில், எல்லாவற்றையும் உலகத்தில் எழுதி கொண்டிருந்த போது தமிழர்கள் எதிரே எழுதி கொண்டிருந்தார்கள். பனை ஓலையில் எழுதி கொண்டிருந்தார்கள். சென்றாயன் என்ற மதுரையிலே ஒரு கவிஞர் இருப்பார், என் நெருங்கிய நண்பர். அவர் ஒரு சின்ன குட்டி கவிதை எழுதியிருப்பார். தமிழுக்கு ஓலை தந்ததால் எப்போதும் நிம்புந்து இருக்கிறது பனை என்று எழுதியிருப்பார். உலகத்தில் வேறு யாருக்கும் அறியாத தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பனை ஓலைகளில் எழுத்தை பாதுகாத்தது யார்? தமிழர்கள். பனை ஓலையை எழுத பயன்படுத்துகிற போது, எழுதுவதற்கு அதை தயாரிக்கிற போது பனை மரத்தின் ஓலையினுடைய ஓரப்பகுதிகளை பயன்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் பனை ஓலையினுடைய ஓரமான பகுதிகள் வெப்பத்தில் வெடிக்கும். நீங்கள் கோடை காலத்திலேயே பார்த்தால் கீழே விழுந்து கிடக்கிற பனைமரம் தெரியும் தானே? சரி, நான் பாட்டு பேசிட்டே பெறக்கூடாது இல்லை. பனைமரத்தின் ஒரு கீழே கிடக்கிற ஒரு பனை ஓலையை எடுத்து பார்த்தால் பனை ஓலையத்தின் ஓரங்கள் பூரா வெடித்திருக்கும். எனவே உஷ்ணம் தாங்காமல் வெடிக்கும் பனை ஓலையின் ஓரமான பகுதிகளை எழுதுவதற்கு பயன்படுத்த மாட்டார்கள். பிறகு எந்த இடத்தை பயன்படுத்துவார்கள்? பனை ஓலையிலே இருந்து புறப்பட்டு போகிற நரம்பு இருக்கிறது பாருங்கள். நரம்புன தெரியுதா? அந்த நடுப்பகுதி, அந்த நரம்பை ஒட்டி இடதுபுறமும் வலதுபுறமும் இருக்கிற பகுதியை வெட்டி அதைத்தான் எழுத பயன்படுத்துவார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் போய் கேளுங்கள். அப்படி பனை ஓலைகள் அதிகமாக இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரர்களை போய் கேளுங்கள். பனை ஓலையின் அந்த ஓடுகிற நரம்பின் இடதுபுறமும் வலதுபுறமும் இருக்கிற பகுதிக்கு பெயர் இலக்கு. இலக்கு இலக்கு என்னும் பனை ஓலை எழுதப்பட்ட இயமே இலக்கியம். இன்றைக்கு ஆனர் இலக்கில் எழுதப்பட்ட இயமே இலக்கியம். நம்ம ஒரு பழமொழி உண்டு, கம்பன் விட்டு கட்டு தெரியும் கவி பாடும். உடனே ஒரு 10 பேர் சேர்ந்துட்டான். கம்பர் எங்காளுன்ட்டான். என்னதான் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆமாம், எல்லா தலைவர்களையும் ஜாதி சங்கத்தில் மெம்பர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆமாம், அறத்துப்பால் உலகத்திலேயே அறநூல்களில் காதலை, காமத்தை பாடிய ஒரு மாபெரும் காதல் கவிஞன் வள்ளுவன். தெரியுமா? நெருப்பு கிட்ட போனால் என்ன செய்யும்? அட பேசுங்களேன். சுடும். விலகுனா என்ன செய்யும்? சுடாது. வள்ளுவன் எழுதுறான், கிட்ட போனால் சுடாதுங்கிறான். என்னையா? நெருப்பு தொட்டால் சுடும் இல்லையா? சுடாது. கிட்ட போனால் சுடாது, விலகுனா சுடும். என்னையா மாற்றி பேசுகிற அப்படின்னா வள்ளுவன் சொல்கிறான், சாதாரணமான நெருப்பாக இருந்தால் நீ தொட்டா சுடும், விலகுனா சுடாது. ஆனால் பெண் என்கிற நெருப்பை நீ தொட்டால் அது தொடும்போது குளிரும். அவளை விட்டு நீ விலகினால் அது சுடும். பிரிவு சுடும் தானே? எவ்வளவு பெரிய களவாணி பயன் பார்த்துக்கங்க. உள்ளங்கவர் கல்வன்னு சொல்கிறது இதுதான். ஆமாம், நெருங்கிற குளிதலும் நீங்கினார் சுடுதலுமான தன் யாண்டு பெற்றாள் இவள்னு ஒரு குறள்.
இவ்வளவு அற்புதமான காதலை பாடுற வள்ளுவனுக்கு காவி கட்டி விடுறான்னா, அவங்களுக்கு விருப்பமான கலர் கட்டட்டும், ஆனால் வள்ளுவனுக்கு கட்டக்கூடாது. இல்லை, நீ கட்டிக்கோ. அவரவர்களுக்கு விருப்பமான வண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள், உணவை வைத்துக் கொள்ளுங்கள், அது வேறு. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடினவுடனே கம்பர் நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவர். கட்டுத்தறிக்கு நெசவுக்கும் சம்பந்தமே இல்லை. கட்டுத்தறி கம்பன் விட்டு கட்டுத்தறி. உண்மையிலேயே கட்டுத்தறி என்றால் தரித்த கட்டு. பனை ஓலை கட்டைத்தான் கட்டுத்தறி என்பார்கள். பனையிலே இருந்து தரித்து கட்டி வைத்த கட்டுத்தறி அது பனை ஓலை. கட்டுத்தறி என்றால் பனை ஓலையா? இப்ப சொல்லுங்க, கட்டுத்தறி என்றால் பனை ஓலையா, நெசவு செய்கிற எந்திரமா? கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்றால் கம்பன் எழுதி வைத்த ஓலைச்சுவடி பாடும் என்றுதானே பொருள். அப்ப தமிழர்கள் எங்கேயெல்லாம் எழுத்தை பாதுகாத்தார்கள் இல்லை, உலகமெங்கிலும் மனிதர்கள் எழுத்தை பாதுகாத்தார்கள். எங்கெங்கெல்லாம் பாதுகாத்தார்கள். நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு, மண்ணில், சுட்ட மண்ணில், ஓட்டில், கல்லில், உலோகத்தில், விலங்குகளின் தோலில், காகிதத்தில், பனை ஓலைகளில், இன்றைக்கு எதில்? கணினியில். 100 ஆண்டுகளாக மனிதர்கள் எழுத்தை பாதுகாத்து கொண்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் எழுத்து இருந்தால் மட்டும்தான் அந்த மொழியில் இலக்கியம். சொந்தமாக எழுத்திருக்கிற மொழிகளே மிக குறைவு. ஒரு மொழியில் எழுத்து இல்லை என்றால் என்ன பொருள் தெரியுமா? ரொம்ப எளிய பொருள். ஒரு மொழியில் எழுத்து இல்லை என்றால் இவர் பேச்சு மொழிதான். பேசப்படுகிற சில மொழிகளுக்கு எழுத்து இல்லை. நான் அவைகளின் பெயரை சொல்ல விரும்பவில்லை, நீங்களே தேடிக்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டிலேயே சில மொழிகள் இருக்கிறது, அவைகள் பேச்சு மொழிகள் தான், அவைகளுக்கு எழுத்து கிடையாது. எழுத்து இல்லை என்றால், பேசப்படுகிற ஒரு மொழியில் எழுத்து இல்லை என்றால் எளிய உண்மை, அந்த மொழியில் புத்தகங்களே இல்லை என்று பொருள். அந்த மொழியில் அறிவு செல்வங்களே சேமிக்கப்படவில்லை என்று பொருள். எழுத்து வந்ததாலே தான், எல்லாம் எழுதப்பட்டதாலே தான், எல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டதாலே தான் இன்றைக்கு நாம் வரலாற்றை பேச முடிகிறது. நண்பர்களே, புத்தன் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவன். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இந்திய தத்துவ ஞானிகளிலேயே கடவுள் இல்லை என்று சொன்ன முதல் தத்துவ ஞானி புத்தன். கடவுள் இல்லை என்று சொன்னதற்காகவே கடவுளாக்கப்பட்டவன் புத்தன். இந்த நுட்பம் உங்களுக்கு புரிகிறதா? கடவுள் இல்லை என்று சொன்னதற்காகவே கடவுளாக்கப்பட்டவன் புத்தன். கடவுள் இல்லை என்று சொன்ன புத்தன் தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட எழுதியதில்லை, ஒரு எழுத்து கூட எழுதியதில்லை. ஒரு எழுத்து கூட எழுதாத புத்தனின் அனைத்து ஞானமும், அனைத்து அறச்சொற்களும், அனைத்து மேன்மையான செயல்களும் புத்தனின் மறைவுக்கு பிறகு புத்தனோடு அருகிலேயே இருந்து கேட்ட புத்தனின் முதன்மை சீடன் ஆனந்தனும் பிற சீடர்களும் எழுதி வைத்ததால், எழுத்தில் ஆவணப்படுத்தியதால் இன்றைக்கு கிடைக்கிறது. இல்லாவிட்டால், எழுத்தில்லாவிட்டால் புத்தன் இல்லை. எழுத்தில்லாவிட்டால் புத்தனுடைய கடைசி நாட்களை ஆனந்தன் எழுதுகிறான். 80 வயது புத்தன் இறந்து போகிற போது பன்றிக்கறி சாப்பிட்டு இறந்து போகிறான். புத்தன் பன்றிக்கறி சாப்பிடுவானு ஒருத்தர் கேட்டார். சாப்பிட்டிருக்கிறான். ஏனென்றால் பௌத்த மதத்தில் கொல்வதுதான் குற்றம், உண்பது குற்றம் இல்லை. ஆமா, நம்ம ஒரு பழமொழி இருக்குல்ல, கொன்றால் பாவம், தின்றால் போச்சு. அது பௌத்தத்தில் இருந்தால் வந்திருக்க வேண்டும். நேரடியாக நீ கொல்லாதே, யாராவது கொண்டு சமைத்து கொடுத்தால் சாப்பிடலாம். அப்போ கொல்லாமை வேறு, உண்ணாமை வேறு. புரியுதா உங்களுக்கு? கொல்லாமை வேறு, உண்ணாமை வேறு. அதனால தான் வள்ளுவர் ரொம்ப தெளிவாக பாடுனா, கொல்லான் புலாலை மறுத்தானைன்னு ரெண்டையும் பிரிச்சுட்டான் வள்ளுவன். இல்லை, நான் கொல்ல மாட்டேன் சாப்பிடுவேன், நான் சாப்பிட மாட்டேன் கொல்லுவேன், இந்த பஞ்சாயத்தே கிடையாது. எவன் கொல்ல மாட்டானோ, எவன் உண்ண மாட்டானோ அவன் போற்றுதலுக்குரியவன் என்று வள்ளுவன் பாடினான். புத்தன் உண்பான். புத்தனுக்கு பரிமாறப்பட்டது பன்றி இறைச்சி. சாப்பிடுகிறான். அது உடலுக்கு ஒவ்வாமல் போய் நோய் ஏற்பட்டு புத்தன் இறந்து போகலாம் என்று புத்தனின் இறுதி நிமிடங்களை புத்தனோடு வாழ்ந்தவர்கள்
வையத்தில் சேகரித்து வைத்ததால் இன்றைக்கு வாசிக்கிறோம். அசோகர் என்ன பண்ணார்? மரம் வெட்டினார், குளங்களை மரங்களை நட்டார், குளங்களை வெட்டினார். எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? தான் செய்த திருப்பணிகளை நற்பணிகளை பிராகிருத மொழியில் கல்வெட்டுகளில் அசோகன் எழுதி வைத்ததால் தெரியும். என் அரசு பௌத்தத்தை ஏற்றுக்கொண்ட அசோகன் கல்வெட்டில் எழுதி வைத்தான், என் அரசு எல்லா மதங்களையும் சமமாக நடத்தும் என்று எழுதி வைத்தான். எல்லா மதங்களையும் சமமாக நடத்தும் என்பது மட்டுமல்ல, எல்லா மதத்தினரையும் சமமாக நடத்துவேன் என்று அசோகன் அசோக ஸ்தூபியின் கீழே எழுதி வைத்தான் என்ற காரணத்தினாலே தான் எல்லா மதங்களும் இருக்கிற இந்தியாவில் அசோக சின்னத்தை அம்பேத்கர் தேர்ந்தெடுத்தார். அப்படியானால் எழுத்து பதிவு செய்ய போய்த்தானே. புத்தன் ஒருவரை எழுதவில்லை, ஆனால் புத்தனுக்கு வந்தவர்கள் பிறகு எழுதினார்கள், பதிவு செய்தார்கள். சாக்ரட்டிஸ் உலகின் மாபெரும் தத்துவ மேதைகளில் ஒருவரை எழுதியதில்லை, அவன் சீடர்கள் எழுதினார்கள். அப்பா வாய்ப்பு கிடைத்தால் படித்து பாருங்கள். அபாலஜி என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அவனது முதன்மை சீடன் பிளேட்டோ எழுதிய புத்தகம் அது. சாக்ரட்டிஸின் கடைசி தருணங்களை விவரிக்கும் பேரழகான புத்தகம் அது. 2300 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்கத்தின் எங்கோ ஒரு தேசத்தில் வாழ்ந்த ஒரு மாபெரும் தத்துவ ஞானியின் வாழ்க்கையை இன்றைக்கு 2024 ஆண்டுகளுக்கு பிறகு, கிறிஸ்து பிறந்த 2024 ஆண்டுகளுக்கு பிறகு நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறார்கள் என்றால் காத்து வைத்தது எது? எழுத்தென்ப. அதான் வள்ளுவன் சொன்னான், என்னென்ப ஏனை எழுத்தென்ப. இவ்விரண்டும் அல்ல முடிங்க. கண்ணென்ப ரொம்ப நுட்பமான பாட்டு இது. எல்லா உயிர்க்குன்னு வள்ளுவன் சொல்லலை, வாழும் உயிர்க்கு. உசுர் இருந்தால் மட்டும் பத்தாதுன்னு அர்த்தம். உசுர் இருக்கிறனாலே ஒருத்தன் வாழ்றான்னு அர்த்தம் இல்லை. எவனுக்கு உயிரும் இருக்கிறதோ, எவன் வாழ்கிறானோ, அது ரொம்ப முக்கியம் இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு பையன் எழுதினான், ராமசாமி செத்து போனான். அது சரி, அவன் எப்போது வாழ்ந்தான்? ராமசாமி செத்து போனான், அது சரி, அவன் எப்போது வாழ்ந்தான்? வாழ்ந்தால் தானே சாக்க முடியும். வள்ளுவன் என்ன சொன்னான்? கண்ணன் என்னும் எழுத்தும் கண்ணனத்தகம் மட்டும் இல்லை, வாழும் உயிர்க்கு. எந்த உயிர் இந்த உலகத்தில் வாழ்கிறதோ அந்த உயிர்க்கு. அவ்வை சொல்கிறாள், என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும். என் எழுத்து இகழேல். படிக்காத குறைச்சார, அதை விட ரொம்ப அருமையான பாட்டு. ஆமாம், கண்ணுடைய நண்பர் கற்றோர், முகத்திரண்டு பொண்ணுடையோர் கல்லாதவர். அப்படின்னா எவ்வளவு கடுமையான சொற்களை சொல்லியிருக்கான். எவன் வாசிக்கவில்லையோ, எவன் படிக்கவில்லையோ, எவன் புத்தகங்களோடு உறவாக இல்லையோ, அவன் கண்ணிருந்தும் குருடன். கண்ணிருந்தும் குருடனாக இருக்க முடியுமா? முடியும். அப்படி இருக்கிறவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பார்க்கிறோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம். கண்ணிருந்தும் குருடர்களையும் பார்க்கிறோம், கண்ணில்லாமல் பார்க்கிறவர்களையும் நான் பார்க்கிறேன். ஒரு சிறிய செய்தி சொல்கிறேன். என் மேடை அனுபவத்தில் நான் மெய்மறந்த ஒரு நிகழ்ச்சி. ஆனந்த விகடன் பத்திரிகையினுடைய குழுமத்தின் சார்பில் சுட்டி விகடன் என்ற ஒரு பத்திரிகை வந்தது குழந்தைகளுக்காக. சுட்டி விகடன் பத்திரிகையின் சார்பில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா வைத்திருந்தார்கள் சென்னையில். என்னை பேச அழைத்தார்கள். நீங்கள் வந்து பேச வேண்டும் என்றார்கள். விகடனிலிருந்து கூப்பிடுகிறார்கள். அதுவும் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி தானே என்று நான் வர சம்மதித்து விட்டேன். மேல் விவரங்கள் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. தேதி நிர்ணயமாகிவிட்டது. நிகழ்ச்சி நடப்பதற்கு ஒரு 5 நாட்கள் இருக்கும்போது அழைப்புதல் வந்தது. அழைப்புதலை பார்த்தது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிவிட்டது. ஏனென்றால் அந்த நிகழ்ச்சி நடக்கும் இடம் சென்னையில் மைய பகுதியில் இருக்கிற கண் பார்வையற்ற குழந்தைகள் படிக்கும் ஒரு பள்ளிக்கூடம். பார்வையாளர்கள் 300 பேரும் பார்வையற்ற குழந்தைகள். அவர்களோடு பேச வேண்டும். நான் அந்த 5 நாட்களும் நான் பட்ட துன்பத்தையும் அவஸ்தையும் சொல்லி மாளாது. ஏறக்குறைய நான் எந்த முடிவுக்கு வந்துவிட்டேன் என்றால், ஊரில் இல்லை என்று சொல்வது என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். பொய்தானே சொல்லக்கூடாது. அதற்காக ஏதாவது ஒரு ஊருக்கு போய் விடுவது, ஏதாவது ஒரு ஊருக்கு போய் அந்த ஊரில் இருந்து நான் சென்னையில் இல்லை
என்று சொல்லிவிடலாம் என்கிற அளவிற்கு எனக்கு மகிழ்ச்சி வந்து விட்டது. என்ன காரணம்? இதோ உங்களோடு பேசுவதிலே ஒரு சில சௌகரியங்கள் இருக்கிறது. யானை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே. பனை என்றால் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் ஆமாம் என்று சொல்கிறீர்கள். ஆமாம் தானே? ஆமாம். குழந்தைகளிடத்தில், அதுவும் பார்வையற்ற குழந்தைகளிடத்தில் எதை சொல்லி பேசுவது? கருப்பு என்றால் அவர்களுக்கு தெரியுமா? யானை என்றால் அவர்களுக்கு தெரியுமா? பனை என்றால் அவர்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாதே. எதுவுமே தெரியாத குழந்தைகளிடத்தில் எதை சொல்லி பேச ஆரம்பிப்பது? நான் சொன்னேன், நான் இந்த நிகழ்ச்சிக்கு போவதில்லை என்று தீர்மானிக்கிறேன். இத்தனை நாள் பேசி சம்பாதித்த புகழை இழக்க விரும்பவில்லை அப்படின்னு. ஆனால் அவர்கள் திரும்ப நெருக்கி கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்திற்கு பிறகு என் நண்பர் சொன்னார், போங்க, அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும். சரி என்று போனேன். இதே மாதிரி தான் வரிசையாக ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க. இங்கே உள்ள பிறண்டுக்கிட்டே இருக்கு வயிறு. ஆமாம், அதோடு நின்னாலும் பரவாயில்ல. பேசுகிற ஒவ்வொரு ஆளும் அவர் சிறப்பாக பேசுவார், அவர் ஆற்றலாக பேசுவார், இன்னும் அவர் பேசினால் தீ பிடிக்கும். என்ன பெருமையாக பாராட்டா என்னன்னு தெரியல. ஆமாம், குறைஞ்சபட்சம் அவர் பேசினா மழை பெய்யும் சொன்னாலாவது ராம்நாட்டில் பேச கூப்பிடுவா. ஐயே என்ன சொல்கிறீங்க, வந்து பேசிட்டு போயான்னு. அவர் பேசினால் தீ பிடிக்கும், அனல் பறக்கும் பேச்சாளர், அவரே போல் பேச. இன்னொன்றும் சொல்கிறாங்க, அவருக்கு இருந்த அயராத பணிகளுக்கு இடையில் ஒரு வேலையும் கிடையாது. நான் சும்மா தான் இருந்தேன் அப்போ அந்த சமயத்தில் ஒரு வேலையும் இல்லை, சும்மா தான் இருக்கேன். ஆனால் அதனால் நான் பேச்சாளர் இங்கே ரொம்ப கெட்டிக்காரங்க. எப்படின்னு வச்சுக்கோங்களேன், சபை நாகரிகங்கிறது அப்படி ஏற்றுக்க உள்ளுக்குள்ள அவனுக்கு தெரியும். இவ்வளவு அயராத பணிகளுக்கு இடையும் எங்களுக்கு தேதி கொடுத்து ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க. அடுத்து பேசுவார். இது ஒரு நடக்கும். ஆமாம், அவரை போல் பேசுவதற்கு ஒரு ஆள் கிடையாது. அப்படின்னா 20 பேர் பேசி கடைசியில் நான் பேச வரும்போது எவனுமே இருக்க மாட்டான். ஆமாம், அப்படி கதையெல்லாம் எனக்கு நிறைய நடந்திருக்கு. ஆமாம், நான் முதல்ல பேசுகிறேன்னு சொன்னேன், தோழர் நீங்கள் முதல்ல பேசினா கூட்டம் போயிடும், அது நீங்கள் இருங்க, நீங்கள் கடைசியாக பேசுக்கணும். கடைசியாக பேசும்போது நான் மட்டும்தான் இருப்பேன். அப்படி தான் நிறைய அனுபவம் இருக்கும். அதெல்லாம் இதெல்லாம் ஒரு ரொம்ப இந்த நகைச்சுவையாக சொன்ன ஒரு ஊருக்கு போனேன், ஒரு ஆள் இல்லை. நான் அரங்க ஒருத்தர் இல்லைங்க. அந்த அமைப்பாளர் கேட்டேன், என்னங்க ஒருத்தரையும் காணோம். அவர் 20 ஸ்பீக்கர் கட்டியிருக்கோம். அவ்வளோ பேர் வீட்டில் உட்காந்து கேட்பான், நீங்கள் பேசுங்க. எங்க ஒரு பெரிய மைதானத்தில் தனியாக ஒத்தையா எவனாவது சொந்தக்காரன் நண்பன் பார்த்தானா என்ன நினைப்பான்? அந்த ஊர்க்காரனே பார்த்தா என்ன நினைப்பான்னு சொல்லுங்க. நான் போகிறேன்யா அப்படின்ட்டு. எங்கே போறீங்க அப்படின்னு. இல்லை நான் போகிறேன். எங்கே போறீங்க? நானும் வீட்டில் இருந்து பேசுகிறேன். உங்கள் ஊர்க்காரன் மட்டும் கெட்டிக்காரன் வீட்டில் உட்காந்து கேட்பான். நான் பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு பஸ் ஏறி காலை தொங்க வச்சுக்கிட்டு வந்து தனியாக நின்று ஸ்பீக்கர்லாம் கலட்டு போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறதுக்கு பிறகு ரொம்ப அரும்பாடுபட்டு ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த 10 பேர் 20 ஆச்சு 30 ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்து அவர் பேசினார் இவர் பேசினார், எல்லோரும் போயிட்டாங்க. காலையில் 4 மணிக்கு நான் பேச வேண்டிக்கிறேன். நான் பேசும்போது 4 மணி கலை இலக்கிய இரவு. ஆமாம், ஒரு 30 பேர் முன்னால் படுத்து தூங்குறான். எனக்கு ஏறினோடனே ஒரு சங்ககால போர்க்களம் மாதிரி இருக்காது. ஆமாம், எல்லோரும் இந்த போர்க்களத்தில் எப்படி செத்து கிடப்பாங்க, அது மாதிரி ஒவ்வொரு திசையில் ஒவ்வொருத்தையும் படுத்து கிடக்கிறான். தூக்கம். அவங்க என்ன செய்வாங்க, ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பித்து 4 மணி வரைக்கும் பாடி பேசி பாடி கொன்று எல்லாம் மைக் செட்டுக்காரரே தூங்குறாரு. நான் மேடையில் ஏறி அப்படியே பார்த்துட்டு நான் மரணத்தை பற்றி சிந்திக்கிறேன். வேற எதை பற்றி சிந்திக்க முடியும் அந்த நேரத்துக்கு? மணி 4 நான் பேசுகிறேன். 20 நிமிஷம் ஆச்சு, எவனும் எந்திரிக்கலை. எழுப்பிடுங்கிற உத்தேசத்தோடு பேசுகிறேன் பெருங்குரல் எடுத்து. ஒருத்தன் எந்திரிக்கலை. 4:20க்கு ஒருத்தன் வந்தான் அப்படின்னு நின்னான். ரசிக்க ஆரம்பிச்சிட்டான். நமக்கு ஒருத்தன் கிடச்சா போதாது சொல்லுங்க, ஒருத்தன் கிடச்சிட்டான். அது மட்டும் இல்லை, அவன் மெய்ப்பாடுகளோடு நிற்கிறான்.
அப்படியே என்ன, நான் அவனை காதலிக்கிறேன், அவன் என்னைய காதலிக்கிறான். 4:20 4:30 4:35 நான் அவனுக்காக உயிரை கொடுத்து பேசிகிட்டே இருக்கேன். அவனுக்கு பின்னால் இன்னொருத்தர் வர்றாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. 2வது ஆள் வர்றான் அப்படின்னு. வந்தவன் நின்றுக்கிட்டு வச்சான் மண்டையில் ஒரு அடி தலை தெறிக்கி வச்சுட்டு சொன்னான், ஒரு வெட்டி பைய நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், வேலை வெட்டியை வெட்டிட்டு பார்த்துக்கிட்டு நிற்கிறேன். உடனே பால் வாங்க போச்சோன்னா வாயை பார்த்துக்கிட்டு நிற்கிறேன்னு அந்த ஒரு பார்வையாளனையும் விரட்டிக்கிட்டு போயிட்டான். அந்த காதலுக்குரிய பார்வையாளனை நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன். இதெல்லாம் தனியாக புத்தகமாகவே போடலாம், நிறைய இருக்குது, அதுக்குள்ளே போக வேணாம். இப்போ மேடையில் உட்காந்துருக்கேன், ஆளாளுக்கு ஸ்டவ் கீழே வச்சு அனலை ஏற்றிட்டே இருக்காங்க. கடைசி இறுதியாக நிறைவாக பேச்சுவார்ட்டாங்க. 300 குழந்தைங்க, 300ம் பார்வையற்ற குழந்தைகள். நண்பர்களே, நான் ஒரு நிமிடம் மேடையில் வந்து நின்று கண்களை 2-3 நொடிகள் மூடி பார்வையற்றிருப்பது எப்படி என்று எனக்குள் பார்த்து கொண்டேன். வண்ணங்களே இல்லாத இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று 2-3 நொடிகள் நான் எனக்குள் பார்த்து கொண்டேன். குழந்தைகளிடத்தில் பேச வேண்டும், ஒரு கதை சொல்லிவிடுவோம் என்று தீர்மானித்தேன். கதை இப்படி தான் எடுத்தேன். ஒரு அடர்ந்த பெரிய காடு, அது அப்படி தானே சொல்லணும். சில பேர் சொல்லுவாங்க அவர் நடிக்கிறாருன்னு. பின்ன ஒரு அடர்ந்த பெரிய காடு, இரங்கல் கூட்டமாக நடத்துகிறான், அப்படி தான் ஏன் சொல்லணும், மெய்ப்பாடுகளோட தான் ஏன் பேசணும், அதுதான் ஏன் மொழி. தேரா மன்னா செப்புவது உடையேன் அப்படி தான் எப்படி சொல்லணும், ஏன்னா மன்னா அப்படி நான் சொல்லியிருப்பா கண்ணகி எப்படி சொல்லியிருப்பா, தேரா மன்னா செப்புவது உடையேன் எல்லோரும் சிறப்பின் இமயம் வியப்ப அப்படி தானே சொல்லியிருப்பா. சீட்டத்தோட தேரா மன்னா அப்படின்னு நான் சொல்லியிருப்பா. இல்லை ஒன்றை எப்படி சொல்ல வேண்டும்னு மொழிக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குல்ல. ஒரு அடர்ந்த பெரிய காடு, அந்த காட்டில் மனிதர்களே இல்லை. மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும்னு கேட்டேன். கீழே இருந்து குழந்தைங்க ஒன்று போல சொன்னார்கள், பத்திரமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அன்றைக்கு தெரிந்து கொண்டேன், கண் உள்ளவர்கள் தான் பார்க்கிறவர்கள் அல்ல. பார்க்கிறவர்கள் எல்லாம் கண்ணுடையவராக இருக்க வேண்டும் என்பது இல்லை. பார்வை வேறு, கண்ணோட்டம் என்பது வேறு. அந்த குழந்தைகளுக்கு கண்ணோட்டம் இருந்தது. எழுத்து கண்ணோட்டம் தருகிறது, எழுத்து கண்ணோட்டம் தருகிறது. அதை வாசிக்கிற போது அந்த கடந்த காலம் கண் முன்னே தோன்றுகிறது. அப்பாலஜியில் சாக்ரட்டிஸின் கடைசி நிமிடங்களை தன் எழுத்தால் வசீகரமாக பதிவு செய்கிறார். சாக்ரட்டிஸின் மாணவர், சாக்ரட்டிஸ் எழுதியதில்லை. கிறிஸ்து இயேசுநாதர் 33 ஆண்டுகள் உலகில் வாழ்ந்த இயேசு எதையும் எழுதியதாக குறிப்பு இல்லை. ஆனால் இயேசு பேசியதை எல்லாம் எழுதியது யார்? அவரது சீடர்கள். அவர்கள் எழுதி வைத்ததாலே தான் இன்றைக்கு உங்களில் எவர் ஒருவர் பாவம் செய்யாதவரோ அவர் அவள் மீது கல்லெறியுங்கள் என்ற உலகின் மகத்தான கூடியிருந்தவர்களின் மனசாட்சியை தொட்டு எழுப்பிய அந்த மகத்தான வாசகம் எழுத்து இல்லாவிட்டால் கிடைத்திருக்குமா? கிடைத்திருக்குமா சொல்லுங்கள். அப்படியானால் எழுத்து என்பது ஆயுள், எழுத்து என்பது வரலாறு, எழுத்து என்பது நிகழ்காலம், எழுத்து என்பது கடந்த காலம். இன்னும் சுருக்கமாக சொல்கிறேன், எழுத்தும் மொழியும் இல்லாவிட்டால் உங்களுக்கும் எனக்கும் இறந்த காலமே கிடையாது. இவ்வளவு பெரிய இறந்த காலம் நமக்கு கிடையாது, நிகழ்காலமும் கிடையாது, எதிர்காலத்திற்கும் வாய்ப்பில்லை. சாக்ரட்டிஸ் எழுதியதில்லை, ஆனால் சாக்ரட்டிஸின் சிந்தனைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எழுதவில்லை, சீடர்கள் எழுதி வைத்தார்கள். புத்தன் எழுதவில்லை, ஆனந்தனும் சீடர்களும் எழுதி வைத்தார்கள். அந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாதவர். திருமறையை தருவதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்த அந்த மாமனிதருக்கு, ஒளிபருந்திய மனிதருக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனால் வாழ்வின் இறுதி கணங்களை அவரது தோழர்கள் தான் எழுதி வைத்தார்கள். இறந்து விடுவதற்கு முன்பு பள்ளிவாசலுக்கு வந்து எல்லோரும் முன்னிலையும் நின்று அவர் கேட்டார், நான் உங்களில் யாருக்காவது பணம் பாக்கி வைத்திருக்கிறேனா? ஒருவர் சொன்னார், முகம்மது அவர்களே, நீங்கள் எனக்கு 3 தினாம் தர வேண்டும். நானா? எப்போது? ஒருவர் உங்களிடத்திலே உதவி கேட்டு வந்தபோது
உதவுவதற்காக உங்களிடத்தில் பணம் இல்லாத போது என்னிடத்தில் வாங்கி அவருக்கு கொடுத்தீர்கள், அது எனக்கு இன்னும் பாக்கி இருக்கிறது, அதை திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று அதை கொடுத்தார். அடுத்த வார்த்தை சொன்னார், எதையாவது பாக்கி வைத்துவிட்டு ஏதேனும் குற்றத்தை உங்களுக்கு செய்துவிட்டு இறைவனின் முன்பு போய் மிண்டு மண்டியிடுவதற்கு முன்பாகவே இங்கேயே என் எல்லா தவறுகளையும் சரி செய்துவிட்டு நான் இறைவனிடம் போக விரும்புகிறேன் என்று அவர் சொன்னது மட்டுமில்லை, தன் மனைவியின் மடியில் படுத்து உயிர் துறக்கும் போது உயரிய தோழரான அல்லாஹ்விடத்தில் போகிறேன் என்று 3 முறை சொல்லிவிட்டுத்தான் அவர் இந்த உலகை விட்டு மறைந்தார் என்பதை அவரது தோழர்கள் எழுதி எழுத்தில் பதிவு செய்திருக்காவிட்டால் இன்றைக்கு பேச முடியுமா? எல்லாம் எழுத்து என்பது என்ன? புத்தகம். எழுத்து என்பது வரலாறு, எழுத்து என்பது ஆவணம், எழுத்து என்பது நம் இறந்த காலம், எழுத்து என்பது நமது பண்பாடு, எழுத்து என்பது நம் கலாச்சாரம். சங்க பாடல் ஒன்று இருக்கிறது, காதல் பாட்டு தான். மொழிதயிர் பிசைந்த காந்தல் மெல்வுரு என்று ஆரம்பிக்கும் ஒரு கலித்தொகை பாடல். புதிதாக திருமணமான ஒரு பெண் தன் கணவனுக்கு மோர் குழம்பு வைக்கிறாள். ஒரு சின்ன குடும்பத்துக்குள் வீட்டுக்குள் நடக்கிற ஒரு காட்சியை கதவிடுக்கின் வழியாக அந்த பெண்ணோடு அனுப்பப்பட்ட தாதி பார்ப்பதாக ஒரு பாடல். உலகில் இன்பத்தை, வாழ்க்கையின் அனுபவத்தை, விட்டுக் கொடுக்கும் காதலின் பேரின்பத்தை எழுத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறது இலக்கியம். கடந்த காலத்தின் அவமானங்களை, இழப்புகளை, துன்பங்களை எழுத்து பதிவு செய்து வைத்திருக்கிறது. இந்திய தேசத்தின் மிகப்பெரிய வரலாற்றை, இந்தியாவின் விடுதலை வரலாற்றை நீங்களும் நானும் வாழ்ந்தோமா? புத்தகம் என்பது என்ன? அக்ரிணையா? இல்லை. புத்தகம் என்பது சில அக்ரிணைகளோடு ஒப்பிடுகிற போது உயர்திணை. ஒரு மனிதனின் சிந்தனையிலே இருக்கிற மகரந்தங்களை இன்னொரு மனிதனின் சிந்தனைகளுக்கு, ஒரு பூவில் இருக்கும் மகரந்தங்களை இன்னொரு பூவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் வண்ணத்து பூச்சிகளைப் போல ஒரு மனிதனின் சிந்தனைகளை இன்னொரு மனிதனுக்கு கொண்டு போய் சேர்ப்பதால் புத்தகங்கள் எப்போதும் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கும் வண்ணத்து பூச்சிகள் என்று சொன்னால் ஆமா இல்லையா? என்ன, நான் போயிடுவேன். ஆமாம், என்ன சம்பளத்துக்கு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், புத்தகங்கள் உயிருள்ள வண்ணத்து பூச்சிகளா இல்லையா? ஆம், உறக்க சொல்லுங்கள். ஆம், புத்தகம் அக்ரிணையா? ஒருபோதும் இல்லை. புத்தகங்கள் வரலாற்றை மாற்றி இருக்கிறது, புத்தகங்கள் வரலாற்றை உருவாக்கி இருக்கிறது, புத்தகங்கள் வரலாற்றை பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஒரு ஹென்றி தோராவின் புத்தகத்தை படிக்காமலா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை கண்டுபிடித்தார்? சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் என்கிற ஹென்றி தோராவின் புத்தகம் இல்லாவிட்டால் ஒத்துழையாமை இயக்கம் என்கிற சொல்லே காந்தியிடமிருந்து வந்திருக்காது. திருக்குறளை படித்துத்தான் டால்ஸ்டாய் எழுதுகிறார். வான்மீகியை படித்துவிட்டு தான் கம்பன் கம்பராமாயணம் எழுதுகிறான். எவ்வளவு பெரிய பேரிலக்கியம், எவ்வளவு பெரிய காப்பியம்! வான்மீகி ராமாயணத்தில் சீதையை ராவணன் தூக்கி கொண்டு போகிற போது ஒரு கையால் அவள் தலைமுடியை படித்துக் கொள்கிறான், இன்னொரு கையால் அவளது வலது தொடையை பிடித்துக் கொண்டு தூக்கி கொண்டு போவதாக வால்மீகி எழுதிவிட்டு போய்விட்டான். வடமொழியில் படித்த காப்பியத்தை தமிழுக்கு எழுதுகிற போது நான் சொன்னேன் பாருங்கள், என் எழுத்து என்பது இலக்கியம், இலக்கியம் என்பது பண்பாடு, பண்பாடு என்பது கலாச்சாரம். வடமொழியில் ராவணன் தொட்டு தூக்கி கொண்டு போன சீதையை பற்றி தான் தமிழில் எழுதுகிற போது தமிழில் தன் கதாநாயகியை ராவணன் உடல் உறுப்புகளை பற்றி தூக்கி கொண்டு போவதை, கவர்ந்து போவதை விரும்பாத கம்பன் தன் கற்பனையின் உயர்வில், தன் கற்பனையின் விகசிப்பில் அவளை இருந்த இடத்தோடு தூக்கி கொண்டு போவதாக எழுதுகிறான். உடனே ஒருத்தர் சொன்னார், அப்படி இருந்த இடத்தோடு தூக்கிட்டு போக முடியுமா? கதையா? கதையை முதல்ல கதையா பாரு. எங்கள் ஊரில் கேட்பான், கதைக்கு கால் உண்டா, உங்கள் ஒப்பனுக்கு வால் உண்டான்னு கேட்பான். இதையே ஒருத்தர் சொன்னார், வான்மீகி உண்மை உரைத்தான், கம்பன் பொய் உரைத்தான். அப்படி பிடிச்சி தூக்கிட்டு போனான் வால்மீகின்னு. வான்மீகி உண்மையை சொல்லிட்டான். வான்மீகி உண்மை உரைத்தான், கம்பன் பொய் உரைத்தான். ஆம், கம்பன் பொய் உரைத்தான். பொறை தீர்ந்த நன்மை பயக்கும் என்பதால் தமிழர் பண்பாட்டை மனதில் வைத்துக் கொண்டு கம்பன் அழகிய பொய் உரைத்தான். அது காப்பியத்தில் வந்தது.
இதோ ஒரு கதாபாத்திரம் சிலப்பதிகாரத்தில் எங்கோ பூம்புகாரில் பிறந்து வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திராத வாழ்க்கையை வாழ்ந்த கண்ணகி. அப்படித்தான் இளங்கோ பாடுகிறாள். அவள் நடந்து இந்த பூமி பார்த்ததில்லை. வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திராத வாழ்க்கையை வாழ்ந்தவள். பூம்புகாரில் இருந்து மதுரைக்கு வந்தாள். நடந்தாள், நின்றாள், நீதி கேட்டாள், நெருப்பென உயர்ந்தாள், ஒரு முலை திருகி எறிந்தாள். ஒரு முலை திருகி இருந்தாள் என்பது என்ன பொருள்? அசலாகவே முலை திருகி எறிந்தாள் என்பதா பொருள்? அது கற்பனை அல்லவா? அது கவித்துவ மேதமை அல்லவா? அந்த முலை என்பது கோவலன் இருந்த இடம் அல்லவா? இல்லாமல் போன கோவலனை அவன் நிரபராதி என்று நிரூபிப்பதற்காக தன் முலையை அவள் பறித்த அப்போது கூட ஏழைகள், அந்தணர், பசுக்கள், பெண்கள், குழந்தைகளின் மீது தீ பரவாமல் இருக்க வேண்டும் என்று பாடினாள். பாருங்கள், கற்புக்கு அரசி. ஒரு கதாபாத்திரம் இலக்கியத்தில் எப்படி வந்து நிற்கிறது? எழுத்தால் நிற்கிறது. இளங்கோவடிகள் எழுதியிருக்காவிட்டால், எழுத்து இல்லாவிட்டால் உங்களுக்கு எது பண்பாடு, எது கலாச்சாரம்? எல்லாவற்றையும் எழுத்து வாங்கி வைத்திருக்கிறது. மேதைகள் எழுதியதை, சாதாரண மனிதர்கள் எழுதியதை. இந்தோ பக்கத்து மாநிலம் கேரளா, அங்கே ஒருவர் திருட்டு வேலை செய்து பிழைத்தார். அவர் பெயர் மணியம்பிள்ளை. தன் வாழ்க்கையை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார். புத்தகத்தின் பெயர் திருடன் மணியம்பிள்ளை. தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. புத்தகத்தில் மணியன் பிள்ளை போகிற போக்கில் எழுதுகிறாள், உங்கள் வீட்டில் இருக்கிற இரும்பு கம்பிகள், பலமான பெரிய மரக்கதவுகள், பாதுகாப்புக்காக நீங்கள் போட்டிருக்கிற பெரிய பூட்டுக்கள், இவைகள் எதனாலும் உங்கள் சொத்து காப்பாற்றப்படவில்லை. யார் சொல்றா? ஒரு திருடன் சொல்றான். பிறகு எது? உன் வீட்டில் திருட வேண்டும் என்று நான் முடிவு செய்யவில்லை. உன் வீட்டில் திருட வேண்டும் என்று நான் முடிவு செய்யவில்லை என்பதால் உன் வீட்டு பொருட்கள் பத்திரமாக இருக்கிறதே தவிர நீ உண்டாக்கி வைத்திருக்கும் பாதுகாப்பான பொருட்களால் ஒருபோதும் இல்லை. ரொம்ப சாதாரணமாக எனக்கு படிச்சு அப்படியே அப்புறம் பூட்டதெல்லாம் என்னன்னு யோசிச்சு பாருங்க நீங்க. ஆனால் அதே மணியம்பிள்ளை சொன்னான், எல்லா வீடுகளிலும் திருடுவது எளிதானதல்ல. ஆனால் எல்லா வீடுகளிலும் எந்த இரும்பில், எந்த மரத்தில், எந்த இடத்தில், எந்த பூட்டில் கை வைத்தாலும் அவை எனக்காக வளைந்து கொடுக்கும். யாரு? அவைகள் என்னோடு பேசும். ஆமா, நான் சொல்லுகிற திசைக்கு அவைகள் திரும்பிவிடும். நான் எளிதாக உள்ளே புகுந்து விடுவேன். ஆனாலும் 2 விதமான வீடுகளில் என்னால் திருட முடியாது. ஓ, தொட்டால் மரமும் இரும்பும் இலகும் மணியன் பிள்ளைக்கே திருட முடியாத வீடு இருக்கிறதா? எது என்று கேட்டால், நன்றிக்குரிய நாய்கள் இருக்கும் வீடுகளில் திருட முடியாது. ரொம்ப முக்கியம் நன்றிக்குரிய. ஆமாம், வெளியில் சாப்பிட்டு பழகிடுச்சுன்னா கதை வேற. நன்றிக்குரிய நாய்கள் இருக்கும் வீட்டில் திருட முடியாது. ஒன்று. இரண்டாவது, பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக குடும்பத்தையும் சொந்த மண்ணையும் விட்டுவிட்டு புலம்பெயர்ந்து அயல் நாட்டில் கணவன் வாழ்கிற போது அவன் அங்கே என்ன செய்கிறானோ என்று நினைத்து இரவெல்லாம் உறங்காமல் தனிமையில் விழித்திருக்கும் கேரளத்து பெண்கள் வாழும் வீடுகளில் திருட முடியாது என்று எழுதினான். எவ்வளவு கண்ணீர் இருக்கு பாருங்க. அதில் எல்லாம் எழுத்து, எல்லாம் எழுத்து செய்கிற மாயம். எழுத்து என்ப வரலாறு, எழுத்து என்பது பண்பாடு. 2ஆம் உலக மகாயுத்தம் நடக்கிறது. ஒரு ஊருக்குள் ராணுவம் வருகிறது. ஒரு சிறிய கிராமத்தை பிடிக்கிறது. அந்த நாட்டில் இருக்கிற, அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் தங்கள் கூடாரத்தில் கொண்டு வந்து பத்திரமாக வைத்துக் கொள்கிறார்கள். அந்த ஊரில் இருக்கிற உணவு முழுவதையும் சேகரித்து வைத்துக் கொள்கிறார்கள். வந்த ராணுவம் தாங்கள் வென்ற நாட்டிலே இருக்கிற அந்த பிரஜைகளை சமையல் வேலைக்கு பயன்படுத்துகிறார்கள். பெண்களை எதற்கு? தங்கள் பாலியல் இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்கு பயன்படுத்துகிறார்கள். No military is vegetarian in the world. No military is vegetarian. அவர்களது உணவை திருடி, அவளது கற்பை திருடி, அவர்களது மானத்தை திருடி அந்த பெண்களை வரிசையாக நிறுத்தி அன்றாடம் பாலியல் பலாத்காரம் செய்கிற போது அதில் ஒரு பெண் தன் அனுபவங்களை எழுதி வைத்திருக்கிறாள், எழுத்தில் பதிவு செய்திருக்கிறாள். அவள் என்ன தெரியுமா சொல்கிறாள்?
வளரிடம் பருவத்தில் போர் வருவதற்கு முன்பு, அந்நிய படைகள் இந்த ஊருக்கு வருவதற்கு முன்பு இந்த ஊரின் மிகப்பெரிய அழகியாக நான் இருந்தேன். என் அழகை கொண்டாடாதவர்கள் யாருமே இல்லை. எல்லோரும் கொண்டாடும் என் அழகின் பால் எனக்கு மிகுந்த ஈர்ப்பு இருந்தது. ஆனால் இன்று என் அழகு எனக்கு எதிராக நிற்கிறது. நான் அழகாக இருக்கிறேன் என்பதாலேயே பலரால் பலமுறை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்துகிறேன். இதே ஊரில் உதடு பிளந்து, மாறு கண்ணோடு, கொஞ்சம் வெளியே தெரியும் பற்களோடு, விகாரமான தோற்றத்தோடு இருப்பதாலேயே வாழ்நாள் முழுவதிலும் பழிக்கப்பட்ட என் சகோதரி பத்திரமாக இருக்கிறாள். இந்த இராணுவம் அவர்களை கடந்து போகிறது. ஆனால் என் மீது அவர்கள் பாய்ந்து பாய்ந்து விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்களின் தலைவனோடு நான் நெருக்கமானேன். அவனுக்கு என்னை ஒப்புக் கொடுத்தேன். அவனை காதலிப்பதாக அவனுக்கு போய் உரைத்தேன். ஏன் தெரியுமா? அவனுக்கு நெருக்கமானவன் என்று ஆகிவிட்டால் எல்லோருடைய துன்பத்திற்கும் அழைப்பிற்கும் இணங்க வேண்டியதில்லை என்கிற ஒரு காரணத்திற்காக நான் ஒருவனோடு இருக்க சம்மதித்தேன். எவ்வளவு ஒழுக்கமான முடிவு! அப்படி ஒருவனோடு இருக்க சம்மதித்த போது எங்கள் ஊர்க்காரர்கள் என்னை பகடி செய்தார்கள். என் உள்நோக்கம் புரியாமல், என் எண்ணம் புரியாமல், என் உடல் படும் துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்காக நான் எடுத்த முடிவை தெரிந்து கொள்ளாமல், எதிரி நாட்டு தலைவனோடு இன்பமாக இருப்பது என்று முடிவு செய்கிறாயா என்று கேலி செய்தார்கள். நான் கேலியை பொருட்படுத்தவில்லை. என்னை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த முடிவு எடுத்தேன். அது பயன் அளித்தது. ஒரு கட்டத்திற்கு பிறகு அவன் என்னை தனக்குரியவனாக ஆக்கி கொண்டான். ஆனாலும் எல்லோராலும் அழைக்கப்பட்டிருந்தால் கூட நான் அவ்வளவு துன்பப்பட்டிருக்க மாட்டேன். அவன் ஒருவன் எனக்கு அவ்வளவு துன்பம் அளித்தான். 2 வாரங்கள் போரில் அவர்கள் வென்று விட்டார்கள். அடுத்த ஊருக்கு போகிறார்கள். நள்ளிரவில் எல்லாவற்றையும் காலி செய்து கொண்டு புறப்படுகிறார்கள். அவர்கள் புறப்படும் செய்தி எங்களுக்கு சொல்லவில்லை. காலையிலே தான் சொல்லிக் கொண்டு போனார்கள். எல்லோரும் போய்விட்டார்கள். வேறொரு ஊருக்கு போய்விட்டார்கள். இனி அவர்கள் இல்லை, இந்த ஊரில் வரமாட்டார்கள், துன்புறுத்த மாட்டார்கள். தரைத்தளத்தில் நானும் என் சகோதரியும் படுத்திருந்தோம். நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் அவர்கள் போய்விட்டார்கள் என்று. எழுத்து ஒரு மனிதனை எங்கேயெல்லாம் கொண்டு போகிறது என்று பாருங்கள். 2ஆம் உலக மகாயுத்தம் நிகழ்ந்த போது நானும் நீங்களும் பிறந்திருக்கவில்லை. அந்த படைப்பிரிவு அந்த கிராமத்திற்குள் பிறந்த போது நாம் நம் தந்தையின் உடம்பில் கூட இல்லை. ஆனால் எழுத்து நூற்றாண்டுகளுக்கு பிறகு கொண்டு வந்து கண்முன்னே ஒரு காட்சியை நிறுத்துகிறது, ஆவணப்படுத்துகிறது. அவள் எழுதுகிறாள், நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் என் அக்கா அழுது கொண்டே இருந்தாள். ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன். அக்கா ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன். அக்கா சொன்னாள், இல்லை இல்லை, எனக்கு ஒரு கவலை தான் என்றாள். என்ன, இந்த 15 நாட்களாக 20 நாட்களாக பலரால் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாயே என் அன்பு தங்கையே, அழகானவளே, எங்கே நீ கருவுற்று விடுவாயோ என்று நான் கவலைப்படுகிறேன் என்று அக்கா அழுதாள். நான் அக்காவுக்கு ஆறுதல் சொன்னேன். கவலைப்படாதே அக்கா, பலர் நடந்த பாதையில் புற்கள் முளைக்காது என்று சொன்னேன். நான் புத்தகத்தை மூடி வைத்து விட்டு அழுது இருக்கிறேன். அது எழுத்து இல்லை, அது வஞ்சிக்கப்பட்ட உடம்பிலே இருந்து பெருக்குகிற குருதி. அவள் மை தொட்டு அதை எழுதி இருக்க வாய்ப்பே இல்லை. எழுத்து என்பது வரலாறு நண்பர்களே. எழுத்து என்பது பண்பாடு. எழுத்து என்பது நமது பாரம்பரியம். உங்களுக்கு வாசிப்பதற்காக சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி, நிறைவாக சொல்லிவிடுகிறேன். எழுத்து என்பது சொல், எழுத்து என்பது மொழி, எழுத்து என்பது நம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். எழுத்து என்பது புத்தகம். புத்தகத்தோடும் எழுத்தோடும் உறவு வைக்கிற ஒரு தலைமுறை சுதந்திரம் உள்ள தலைமுறையாக இருக்கும். தாய்மொழியை நேசிக்கிற, தாய்மொழியை காப்பாற்றுகிறார். நான் அதனால தான் சொன்னேன், சுட்ட மண்ணிலும் மண்ணிலும் ஓட்டிலும் தகட்டிலும் பொன்னிலும் மாட்டுத்தோலிலும் எழுத்தை பாதுகாத்த நம் முன்னோர்களின் வழியில் நின்று புத்தகங்களின் வழியாக எழுத்தை, மொழியை காப்பாற்றும் பொறுப்பு யாருக்கு இருக்கிறது?
யாருக்கு இருக்கிறது? நமக்கு இருக்கிறது. எழுத்து உங்களை மேன்மைப்படுத்தும், எழுத்து உங்களை தூய்மைப்படுத்தும், எழுத்து உங்களை பலமுள்ளவர்களாக செய்யும். வாழ்க்கையில் துன்பமில்லாத ஒரு மனிதன் வாழ்ந்து விடவே முடியாது. ஆனால் எல்லா துன்பங்களையும் கடக்கிற ஆற்றலை வாசிப்பு கொடுக்கும். நான் வாழ்க்கையில் துன்பங்களை சந்தித்திருக்கிறேன். பெருமிதமாக அல்ல, தகவலாக சொல்கிறேன். பட்டினி கிடந்திருக்கிறேன். பசி என்றால் என்ன என்று எனக்கு தெரியும். இரவு 9 மணிக்கு சாப்பிட போவதற்கு முன்னால் வருகிற பசிக்கு பெயர் பசி இல்லை. அது உத்தரவாதமான பத்திரப்படுத்தப்பட்ட உணவை பெறுவதற்கான விளைவு. அதற்கு பெயர் பசி இல்லை. எதற்கு தெரியுமா? பசி உணவு உத்தரவாதம் இல்லாத போது, இனி கிடைக்காது என்ற நிலையில் அடி வயிற்றில் ஒரு தீ பரவி எழும் பாருங்கள், அது பசி. அந்த பசியை அணைக்க வேண்டும் என்ற எழுத்து உலகத்திலேயே தமிழுக்குத்தான் உண்டு. அதை நம் காலத்தில் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு ஒரு அடுப்பேற்றி வைத்து அன்னமிட்ட பெருமை வள்ளல் பெருமானுக்கு உண்டு, அருட்பிரகாச வள்ளலாருக்கு உண்டு. வாசிப்பின் வழியாக ஒரு உயரத்தை அடைய முடியுமா? முடியும். துன்பங்களை கடக்க முடியுமா? முடியும். எப்படி கடப்பது? ஒரு சிறிய அழகான கதை, நான் வாசித்த கதை. என் வாழ்நாளில் நான் துன்பக் கேணிகளில் விழுந்த போதெல்லாம் என்னை கைப்பிடித்து உயர்த்தி மேலே ஏற்றி என்னை நிமிர்த்தி நிற்க வைத்த கதை. எவர் காலிலும் விழாமல், திரும்ப சொல்கிறேன், எவர் காலிலும் விழாமல் சுயமரியாதையோடு வாழ்க்கும் வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த கதைகள், புத்தகங்கள் எனக்கு உண்டு. ஒரு கதை தான், 3 அல்லது 5 நிமிடங்கள் நான் நிறைவு செய்து விடுகிறேன். ஒரு அரசன் இருந்தான், பெரும் செல்வம் இருந்தது அவனுக்கு. 16 வயதில் ஒரு மகன், அடுத்த அரசனாவதற்கான எல்லா தகுதிகளோடும் கூடிய அறிவில் சிறந்த மகன். மகன் குதிரை ஏற பழகி இருந்தான், வாழ் பழகி இருந்தான், மல்யுத்தம் பழகி இருந்தான். பேரழகு வாய்ந்த மனைவி, அவன் உள்ள பாங்கு அறிந்த மனைவி, நல்ல அமைச்சர்கள். ஒரு சங்க பாடல் சொல்லும் பாருங்கள், அந்த விந்து அடங்கிய கொள்கை சான்றோர் உள்ள ஒரு ஊர், அந்த அரசன் ஊர். இன்பமாக காலம் கழிந்தது, ஆண்டுகள் போய் கொண்டிருந்தது. ஒரு நாள் செய்தி வந்தது, காற்றுக்கு வேட்டையாட போன மகன் பாம்பு கடித்து செத்து போனான். இறந்த மகனின் துக்கத்தை தீர்ப்பதற்கு முன்பாகவே மகன் இருந்த துக்கத்தில் தானாக மடிந்து போனாள் மனைவி. மனைவியின் மரணத்தில் இருந்து மீள்வதற்குள்ளாகவே அறிவிச் சிறந்த அமைச்சன் இறந்து போனான். ஒரே வாரத்தில் 10-15 நாட்களுக்குள் தொடர்ந்து 3 மரணங்கள், அதுவும் வரிசை தப்பிய மரணங்கள். அது ரொம்ப முக்கியம். மரணம் பிழையானதல்ல, மரணம் குற்றமானதல்ல, மரணம் பெருமை. நேற்று இருந்தார் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. அது எப்போது துயரம்? வரிசை தப்பினால் துயரம். வயதில் மூத்தவர்கள் முதலில் போக வேண்டும், இளையவர்கள் பிறகு போக வேண்டும். வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது என்று கண்ணதாசன் கேட்டது எளிய கேள்விதான். ஆனால் இறந்த அமைச்சன் இளவயதுக்காரன், மனைவி அவனை விட இளையவள், 16 வயது மகன். துக்கத்தில் துவண்டு போனான் அரசன். ஒரு வேலையும் பார்க்கவில்லை, சுருண்டு போனான். அன்றாட செயல்கள், நாடு, மக்கள் நலம் எதுவும் நினைவில்லை. அழுது கொண்டே இருந்தான். உண்ணவில்லை, உறங்கவில்லை. புதிதாக வந்த அமைச்சன் சொன்னான், எப்படி மன்னரை தேற்றுவது? யோசித்துக் கொண்டே இருந்தான். ஒரு வழியும் கிடைக்கவில்லை. 10 நாட்கள் ஓடிவிட்டன. நாட்டுக்கு வெளியே காட்டில் ஒரு குரு வந்து தங்கி இருக்கிற செய்தி கிடைத்தது. தகவல் தெரிந்து அவரை பற்றி அமைச்சன் விசாரிக்க சொன்னான். மக்கள் சொன்னார்கள், அவரை போய் பார்த்தாலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. சில பேரை பார்த்தாலே இருக்கும் தானே, அவரை பார்த்தாலே மகிழ்ச்சியாக இருக்கிறது, அவரை பார்த்தாலே நிம்மதியாக இருக்கிறது, அவர் சொல்லும் வார்த்தைகள் கனிவாக இருக்கிறது, கவலையை போக்குகிறார், நம்பிக்கை ஊட்டுகிறார் என்று மக்கள் சொன்னதை வைத்துக் கொண்டு அரசனை அழைத்து கொண்டு போவதென்று அமைச்சர் முடிவெடுத்தான். அரசனை அழைத்து கொண்டு போனான். அரசன் போனான், வணங்கினான். அந்த குரு கேட்டார், என்ன? அரசன் எல்லாவற்றையும் சொன்னான். மகன், மனைவி, அமைச்சர்.
எல்லாம் போய்விட்டது. அந்த குரு சொன்னார், அரண்மனைக்கு போய் ஒரு கை நிறைய உப்பு கொண்டு வா என்றார். அரசன் திரும்பி, யார் அங்கே என்றான். குரு சொன்னார், நீ போ, நீயே போய் கொண்டு வா. சரி, அரசன் போனான். ஒரு கை நிறைய உப்பு கொண்டு வந்தான். தான் அருந்துவதற்காக ஒரு குவளை நிறைய தண்ணீர் வைத்திருந்தார் அந்த ஆசிரியர், அந்த குரு. அவர் சொன்னார், நீ கொண்டு வந்த உப்பை இந்த குவளையில் போடு என்றார். அந்த குவளை தண்ணீரில் உப்பை, கையளவு உப்பை, ஒரு கை நிறைய கொண்டு வந்த உப்பை அரசன் போட்டான். 10 நிமிடம் காத்திருந்தார்கள். பிறகு பார்த்தார்கள், உப்பு முழுவதுமாய் கரைந்திருந்தது. அந்த ஞானி சொன்னார், அரசனே, இந்த தண்ணீரை குடி என்றார். கரிக்குமே, குடி என்றார். எடுத்து ஒரு வாய் குடித்தான், குடிக்க முடியவில்லை. ஒரு குவளையில் ஒரு கை உப்பு என்றால் துப்பி விட்டு சொன்னான், கரிக்கிறது. சரி 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 சரி, வை வை, போ, மீண்டும் போய் இன்னொரு கை உப்பு கொண்டு வா. நானே வா, நீயே தான், துன்பம் உனக்கு தானே, போ. அரசன் மீண்டும் போனான். மீண்டும் ஒரு கை உப்பு எடுத்து கொண்டு வந்தான். இந்த முறை அந்த ஞானி அவரை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த ஒரு குளத்திற்கு போனார். குளம் நிர்மலமாக இருந்தது, தூய்மையாக இருந்தது. ஆமாம், தாமரை படராமல் இருந்தது. இல்லை இல்லை, தாமரை படர்ந்தால், குளத்தில் தாமரை படர்ந்தால் அதில் இருக்கிற நீர் வாழும் உயிரினங்களுக்கு காற்று கிடைக்காது, மீன்கள் செத்து போகும். அதற்கு பிறகு அந்த நீரை நீங்கள் குடிக்கவும் குளிக்கவும் பயன்படுத்த முடியாது என்பதற்காகத்தான் அதை சொன்னேன். அதற்காக மட்டும்தான் அதை சொன்னேன். தாமரை படராமல் நிர்மலமாக தூய்மையாக அந்த குளம் இருந்தது. ஞானி சொன்னான், உப்பை இப்போது போடு என்றான். போட்ட உப்பு கண் முன்னே நீரில் ஆடி ஆடி அலைந்து தரையில் போவதை எல்லோரும் பார்த்தார்கள். ஒரு 10-15 நிமிடங்களுக்கு உப்பு அங்கே இல்லை, முழுவதுமாக கரைந்து விட்டது. ஞானி சொன்னார், இப்போது இந்த தண்ணீரை குடி. அரசன் சொன்னார், எனக்கு தெரியும் இது கரிக்காது, பரவாயில்லை குடி. குனிந்து ஒரு கவளம் எடுத்து குடித்தான். குரு கேட்டார், ஒரு கையளவு உப்பு தானே, துன்பத்தின் அளவு ஒன்று தானே, அது குவளையில் போட்ட போது கரித்ததே, குளத்தில் போட்ட போது கரிக்கவில்லையே. அரசனே, உணர்ந்து கொள், உன் மனம் குவளை போல சிறியதாக இருந்தால் அந்த துன்பம் கரிக்கும். உன் மனம் குளம்போல விரிந்திருந்தால் கரிக்காது. எவ்வளவு பெரிய துன்பத்தையும் அது தாங்கிவிடும். உங்கள் மனம் குளம்போல இருக்க வேண்டுமா, குவளை போல இருக்க வேண்டுமா? இதுக்கும் பதில் கிடையாதா? குளம்போல இருக்க வேண்டும். எல்லா துன்பங்களையும் வெல்லும் நிர்மலமான தாமரை படராத அழுக்கில்லாத குளம்போல உங்கள் உள்ளம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.